இங்க ஒரு பெரியவர் அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா கொஞ்ச நாள்ல இவங்க கொடுத்த வரதட்சணை பத்தலன்னு அந்த பொண்ணை திருப்பி அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பெரியவரும் அந்த வீட்டுல போய் கேட்கிறப்ப, நீங்க சொன்ன நகையை போடலனா உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க, எங்க பையனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடறோம்னு சொல்றாங்க. ஒரு வயதான காலத்துல இதெல்லாம் கேட்டுட்டு ரோட்ல ஓரமா உட்கார்ந்து இருக்காரு. அந்த ரோட்டுக்கு பக்கத்திலே ஒருத்தர் லாட்டரி சீட்டு வித்துட்டு இருக்காரு. நம்மளும் வாங்கலாமேன்னு போறாரு. அந்த கடையில உள்ள ஒரு லாட்டரி சீட்டை எடுத்துட்டு, இந்த பணம் மட்டும் எனக்கு அடிச்சிருச்சுன்னா என் கஷ்டங்கள் எல்லாமே தீந்துரும், என் பொண்ணுக்கு போட வேண்டிய நகையவும் நான் போட்டுருவேன், இதெல்லாம் சொல்லிட்டு பணம் எடுக்கலாமேன்னு போறாரு. ஆனா இவர்கிட்ட இருந்த பணம் மிஸ் ஆயிருச்சு. இதெல்லாம் கேட்ட அந்த லாட்டரி கடைக்காரரும் அந்த லாட்டரியை கொடுத்து, பரவாயில்ல ஐயா, நீங்க இதை வச்சுக்கோங்க, அப்புறமா வந்து அந்த பணத்தை கொடுங்கன்னு சொல்றாரு. அதுனா தப்பு தம்பி, நான் பணத்தை கொடுத்தே வாங்கிக்கிறேன், நான் வர வரைக்கும் இந்த லாட்டரியை மட்டும் நீங்க பத்திரமா வச்சிருங்கன்னு சொல்றாரு. பார்த்தா அந்த பெரியவர் எடுத்த அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு 1.5 கோடி ரூபாய் பிரைஸ் விழுந்திருக்கு. அந்த லாட்டரி டிக்கெட் விற்கிறவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த நேரம் பார்த்து இந்த லாட்டரி டிக்கெட் விற்கிறவரோட மனைவி கால் பண்றாங்க. இந்த லாட்டரி டிக்கெட் நமக்கு தான் சொந்தம், அந்த பெரியவர் இந்த லாட்டரி டிக்கெட்டை பணம் கொடுத்து வாங்கல, அதனால அந்த பணம் நமக்கு தான் சொந்தம், நீங்க போய் எதுவும் கொடுத்துடாதீங்கன்னு சொல்றாங்க. என் மேல நம்பிக்கை வச்சுதான் அந்த டிக்கெட்டை என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு, அவருக்கு நம்ம துரோகம் செஞ்சிடக்கூடாதுன்னு அந்த போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க.